வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்மோட குங்குமப்பூ பல்புகள் அழகாக தழைச்சி வந்திருக்குதுங்க. அதை தான் உங்களோட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். இந்த 4 தொட்டிகளில் தாங்க நான் குங்குமப்பூ பல்புகள் நட்டு வச்சுருக்கிறேன். இந்த தொட்டியில் பாருங்கள் அழகாக தழைச்சி வந்துருச்சு. இது நான் நட்டு வச்சு ஒரு 4வது நாளே எனக்கு இதில் பசுமை தெரிய ஆரம்பித்ததுங்க. இப்போ நல்லாவே தழைச்சிருச்சு பாருங்கள். அதே மாதிரி இதில் பாருங்கள், நான் 2 பல்பு வச்சுருக்கிறேன். அதில் ஒரு பல்பு அழகாக தழைச்சிருக்குதுங்க. இது எனக்கு நவம்பர் 22ஆம் தேதி எனக்கு கிடச்சதுங்க. நான் 24ஆம் தேதி நட்டு வச்சேங்க. இன்றைக்கி 11 நாள் ஆகுது. 11 நாள்லேயே பாருங்கள் 2 பல்புகள் நமக்கு அழகாக தழைச்சி வந்திருக்குது. இதுக்கு நான் மண் கலவையாக ஆற்று மணல் ஒரு பங்கு எடுத்துருக்குறேங்க. தோட்ட மண் ஒரு பங்கு எடுத்துருக்கிறேன். மண்புழு உரம் ஒரு பங்கு. மீதமுள்ள ஒரு பங்குக்கு நான் பெர்லைட் கொஞ்சம் எடுத்துருக்குறேங்க. கறி துண்டுகள் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி தேங்காய் நார், அதாவது கொக்கோ பீட் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் நான் எடுத்துருக்கிறேன். கொக்கோ பீட் ரொம்ப கம்மியாக தாங்க எடுத்துக்கிறணும். நான் கம்மியாக தான் எடுத்துருக்கிறேன். அது கூட கொஞ்சமாக வேப்பம் புண்ணாக்கு, இது எல்லாமே சேர்த்து நான் நட்டு வச்சுருக்கிறேங்க. தண்ணி மண்ணோட ஈரம் காஞ்சதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கிறது. இப்போது நான் நிழலில் தாங்க வச்சுருக்கிறேன். இதோட தொடர்ந்து இதோட வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க. இன்றைக்கி வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.